सुमङ्गली सुखकरी सुवेशाढ्या सुवासिनी सुवासिन्यर्चनप्रीता शोभना शुद्धमानी அன்புள்ள அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அக்ஷய திருதியை. அருமையான நாள், மிக மிக அருமையான நாள், நமக்கு ஒரு கிடைப்பதற்கரிய ஒரு அருமையான நாள். காஞ்சி மடத்திலே பாலபெரியவா அவருடைய அந்த சந்நியாச வாழ்க்கையை சந்தோஷமாக விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு புனிதமான நன்னாள். அந்த அக்ஷய திருதியை நமக்கு இந்த இந்திய பூமியில், பாரத பூமியிலே நம்ம எல்லோருக்கும் கிடைப்பதுங்கிறது சாத்தியமான ஒன்று இல்லை. இந்த ஜென்ரேஷனில் நம்ம அவர் அந்த பீட்டாதிபதியாக ஆறதை நம்ம கண்ணால் நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் உண்மையே நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு புண்ணியத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக நமக்கு அவரை அறிமுகம் செய்து அவரை மடத்தில் ஏற்றுண்டு அவர் நமக்கு அடுத்த மகாபிரிவாளாக இருக்க போகிறார். அதனால் எல்லோரும் கடவுளை பிரார்த்திப்போம். அவருடைய ஆசிகள் எல்லாருக்கும் நல்லா கிடச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நல்ல நாளில் அக்ஷய திருதியில் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தங்கமோ வெள்ளியோ என்ன அந்த ஜுவல்லரியிலேருந்து நம்ம வாங்கினா நமக்கு மேலும் மேலும் வளர்ச்சியாக இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் சுபிக்ஷமாக இருக்கும்னு ஐதீகமாக கொண்டு வரா. இந்த ஒரு நன்னாளில் நம்ம கல்லூப்பு முதல்ல வாங்கணும். அதுதான் மகாலட்சுமியோட உண்மையான செல்வம். அது அந்த கல்லூப்பை நம்ம எவ்வளோ முடியுமோ 1 கிலோவோ 1/2 கிலோவோ எவ்வளவோ வாங்கி முதல்ல சுவாமி கிட்ட வச்சிடணும். தங்கம் வெள்ளி வாங்க முடிகிறதோ முடியலையோ அந்த கல்லூப்பை வாங்கி நம்ம முதல்ல சுவாமி கிட்ட வைக்கணும். மஞ்சள் பாக்கெட் ஒன்று வாங்கி சுவாமி கிட்ட வச்சிடணும் நம்ம. அதே சமயம் உண்மையாக நம்முடைய அக்ஷய திருதியைங்கிறது எதை யோசிக்கணும்னா, நம்மளுடைய எண்ணங்கள் உறவுகள், அக்கம் பக்கத்தார், நம்மளுடைய வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நம்ம எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வச்சுக்கணும். பொறாமை குணம், தேவையற்ற அவங்கள பற்றி புரணி பேசுகிற அந்த எண்ணங்கள், ஒரு உதவி செய்கிற அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே நிறைய வளர்த்துக்கிட்டு அந்த எண்ணங்களை நம்ம நன்மையாக நேர்மறையான எண்ணங்களோடு நம்ம இருந்தாலே அதுவே பெரிய அக்ஷய திருதியை. நமக்கு எண்ணங்களில் இருந்து தான் எல்லா செயலுமே மக்களுக்கு நடந்துக்கிட்டே வருது. அந்த எண்ணங்களை நம்ம தூய்மையாக வச்சுட்டு நல்ல எண்ணங்கள் செய்து பிறருக்கு உதவி செய்கிற எண்ணங்கள், இல்லைங்கிறவங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்கிற அந்த எண்ணங்கள், ஒரு கல்வி கேட்டு ஒரு குழந்தை வந்தால் அந்த குழந்தைக்கு கல்வி சொல்லித்தர்றது, எத்தனையோ இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டாலே அந்த அக்ஷய திருதியை நமக்கு நல்ல ஒரு ஆசிகளை கடவுள்கிட்டையும் இந்த மாதிரி மகான்கள்கிட்டையும் நமக்கு நல்ல ஒரு ஆசிகளை பெற்றுத்தரும். தேவையில்லாமல் சிந்தனைகள் நமக்கு மற்றவங்களை பற்றி ஒரு பொறாமை, அவங்க இப்படி நினைக்கிறாங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க, நம்ம இதை வாங்கினா நம்ம இன்னும் நல்லா இருப்போம், அவங்கக்கிட்ட அது இருக்குது நம்மள்கிட்ட இது இல்லை, இந்த மாதிரி போராமை எண்ணங்கள்லாம் நம்ம மனசில் இருந்தால் கூட அதை தொடச்சி எரிஞ்சிட்டு சுத்தமான தூய்மையான எண்ணத்தோடு நம்ம இருக்கிறதே நமக்கு பெரிய அக்ஷய திருதியை. நம்ம குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நம்மளுடைய வம்சம் வாரிசுகள் அதே எண்ணத்தோடு நல்ல எண்ணத்தோடு அவங்க வளர வளர அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் நல்ல சிறப்பாக அமையும். அதுவும் பெரிய அக்ஷய திருதியோட ஒரு பரிசுன்னு தான் நம்ம நினைக்கணும். அக்ஷய திருதிங்கிறது தங்கம் வாங்குறதுலேயும் வெள்ளி வாங்குறதுலையும் மாத்திரமே கிடையாது. தெய்வத்தை முன்னாடி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி விழுந்து எந்திரிக்கணும். அந்த பணிவு வர வர வரதான் மனிதனுக்கு தலைக்கு மேலே இருக்கிற அந்த அகம்பாவம் அழிந்து நல்லதை நினைத்து நல்லது செய்ய நம்ம தூண்டும். நம்ம கையில் ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட ஒருத்தவங்க முடியலை, ஏதோ கை கால் சரியில்லாதவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டிலையே பிரச்சனையாக இருந்து வெளியேற்றப்பட்டவங்களா இருக்கலாம்,
அவங்களுக்கு வந்து நம்மளுடைய உதவியாக அந்த 10 ரூபா கொடுக்குறப்போ நல்லா இருங்கன்னு மனசார வாழ்த்துறாங்க இல்லையா. எல்லாத்தையும் விட அந்த டிரான்ஸ்ஜெண்டர், அந்த 2 பாலினமும் சேர்ந்திருக்கிற அந்த ஒரு பிறவி எடுத்து கஷ்டப்படுறாங்க பாருங்க. அவங்களாம் இன்னைக்கு கஷ்டப்படலை, அவங்களுக்கு நல்ல பதவி கூட இன்னைக்கு கொடுக்குறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து ஒதுக்காம நம்ம கூடயே இருக்கிற ஒரு மனித பிறவி தான் அவங்களும் அப்படின்னு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சா கூட அந்த கடவுள் வந்து நம்மளுடைய அந்த ஒரு சின்ன எண்ணத்துக்காக நம்ம மேல நல்லது காட்டுவார். நம்மளுடைய குடும்பங்கள் நம்மளுடைய வாரிசுகளுக்கு நல்லதே செய்வார். நாமளும் அந்த நல்ல ஒரு சிறந்த எண்ணத்தோட, தெய்வ சிந்தனையோட, பிறருக்கு உதவி செய்கிற எண்ணத்தோட நம்மளுடைய வாழ்க்கையும் வருகின்ற நம்மளுடைய வருடங்களும் நாட்களும் சிறப்பாக இருக்கணும்னு அந்த அக்ஷய திருதியை நாளில் நல்லபடியாக நம்ம வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்காகவும் நன்மையை நம்ம வந்து யாம் பெற்ற பேறு பெருக இவ்வையகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு நன்மை கிடைத்தா அதை மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லுவோம், மற்றவங்களுக்கு செய்வோம், மற்றவங்களும் அடையட்டுங்கிற அந்த நல்ல எண்ணத்தோட இந்த அக்ஷய திருதியினால், அது ஒரு புதன்கிழமையில் வருது. அருமையான பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த புதன்கிழமையில் அந்த அக்ஷய திருதியை மகான் வந்து இது காஞ்சி மட்டத்தில் வந்து அவர் வந்து பதவியேற்க போகிறார். அதையும் நம்ம வந்து அந்த சந்நியாசம் வாங்கிக்க போகிறார். அந்த ஒரு அருளும் நமக்கு கிடைக்கணுங்கிற அந்த நல்ல ஒரு சிந்தனையோட நான் இந்த அக்ஷய திருதியை வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.